ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரோட் சைட் காளான் ரெசிபிங்க. இது கோஸ் வச்சு நான் பண்ணியிருக்கேங்க. இது வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாங்க. இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்படி ரோட்டு கடைகளில் கிடைக்கிற மாதிரி இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு முட்டைக்கோஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு அரைவாசி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேங்க. ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. கரண்டி ஃபுல்லாக வர மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவுங்க எடுத்துட்டோமா. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். இதுக்கு அதே 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுக்குங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து பிசையணுங்க. இங்கே பாருங்கள், தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம். ஏன்னா மாவில் கொஞ்சம் தண்ணி ரொம்ப போயிட்டால் நம்ம மாவு கரெக்டாக வராது. நம்ம பக்கோடா பிணைவோம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தண்ணி தேவைன்னா மட்டும் தெளிச்சிக்கலாம். இதுலேயே கையை விட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிருங்க. இதே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நம்ம கைகளில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதுவே பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி பக்கோடா மாதிரி வரும். நம்ம பொரிச்செடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் ஊற்றி ஒரு கடாயில் சூடாக இருக்கிற எண்ணெயில் எண்ணெய் நல்லா காஞ்சிடணுங்க. அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி போட்டுக்கணுங்க இந்த மாவை. அப்போ தான் நம்ம இந்த காளானுக்கு கரெக்டாக இருக்கும். ஊற்றி போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பில்லை. குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. நம்ம அப்படியே அரிச்சு தானே எடுக்கிறோம், ஒன்று அப்படியே வெந்துடும். வேகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க நம்ம குட்டி குட்டியாக போடையில். கேப் விடாமல் நீங்கள் எல்லா மாவையும் போட்டுக்கோங்க. இதை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் குக் ஆகும். லோ அண்ட் மீடியம் ஃப்ளேம் வச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். இது நல்லா வரணும், பொன்னிறமாக ஆகணும். நல்லா வணக்கி விட்டுக்கணும். கரண்டியில் இந்த அப்பப்போ கிளறிக்கிங்க, முன்ன பின்ன இருக்கும். அதுக்கு தான் மாவு எல்லா சைடும் வேகணும். பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா ஹை ஃப்ளேம் வச்சதுனால பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா செவக்க வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க. மீதி இருக்கிற மாவையும் அதே மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கரண்டிகளால் எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க. எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரொம்ப ஆயிலியாக இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் வைக்கிறதுனால எண்ணெய் குடிக்காதுங்க. இன்னொரு டிப்பு, இந்த மாதிரி கையில் கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இருக்கிற எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக போட்டுக்கோங்க. நான் இது 3 தடவை போட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படி போட தோணுதோ அப்படி போட்டுக்கோங்க. எண்ணெய் தீ கொஞ்சம் ஹையாகவே இருந்துட்டு போகுதுங்க. கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கையில் வச்சா சீக்கிரம் குக் ஆயிரும், அவ்வளோதான். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி செவக்க பொரிஞ்சு வந்தோடனே நம்ம இருக்கிற எல்லா இதையும் எடுத்துடலாங்க. இந்த மாதிரி தான் வரும். இப்போ இதில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பொரிச்சதை எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா இது மாதிரி விட்டுருங்க. எண்ணெய் நல்லா கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் நம்ம தட்டெலாம் மாற்றிக்கலாங்க.
இப்போ இதை எல்லாம் எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டோம். இதில் வந்து நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சுருக்கோம். அதை எடுத்து போட்டுக்கலாங்க. இதை நல்லா கரண்டி விட்டு கிண்டிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா குக்காகி வரணுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாங்க. முக்கால்வாசி வதங்கிருச்சுங்க, நல்லாவே வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வர்ற மாதிரி ஒரு டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கோங்க. நான் அப்படியே போட்டுக்கேன். இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வருங்க. 4, 5 வரும். இந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இருக்குங்க. இந்தளவுக்கு மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கரண்டி விட்டு கிண்டிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி கொதித்து வந்தோடனே நம்ம வந்து இது கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கலாம். இது தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் கலக்கி விட்டுக்குங்க கரண்டியில். இந்த மசாலாலாம் இதில் வேகட்டும். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வெந்து வந்துட்டுருக்குங்க. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துக்கலாங்க. சோயா சாஸ் கொஞ்சம் போல் ஒரு 1/2 ஸ்பூன் இருக்குங்க. அந்தளவுக்கு சேர்த்துருக்கேன், ரொம்ப சேர்த்துக்க வேணாம். இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் பக்குடம், அதை சேர்த்துக்கலாங்க. கோஸ் வச்சு பொரிச்சு எடுத்தோம் இல்லைங்க அது. இப்போ இது கூட கார்ன்ஃப்ளவர் 4 டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணியில் ஊற்றி கரைச்சி இதில் சேர்த்துருக்கேங்க. இது வந்து க்ரீமியாக நல்லாயிருக்கும். கிரேவி இது இது வருங்க, அதுக்காகத்தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். நல்லா திக்காக கிரேவி மாதிரி வரும். இப்போ இது கூட வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது. கார்ன்ஃப்ளவர் போட்டோன்னே திக்காயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி ஊற்றினோடனே கொஞ்சம் லூஸ் ஆகுது பாருங்கள். இது ஒரு 2 நிமிஷம் கிண்டிக்கோங்க. இப்போ நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும். கிரேவி வந்து சூப்பராக இருக்குங்க. கரெக்டாக வந்துருச்சுங்க. இப்போ இது கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுங்க. நாம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட ஆனியன் வந்து சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சூப்பரான காளான் மசாலா ரெடி.